and welcome to VAJ Homebakers. First of all, VAJ Homebakers family members எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இந்த வருஷம் என்னை போல உள்ள எல்லா ஹோம் பேக்கர்ஸுக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கட்டும். அண்டு நிறைய பேர் ஹோம் பேக்கர் ஆகிறதுக்கு முயற்சி செய்துட்டு இருக்கீங்க, இன்னும் பிஸ்னஸாக எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய ஒரு லைஃப்பில் ஒரு லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸ் பர்த்டே கேக்கு எப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அது வந்து ஒரு நார்மல் கேக்கு கிடையாது, ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கேக்கு. அதாவது பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் ரியலாகவே இந்த ஃப்ளை ஆகிட்டே இருக்கிறது மாதிரியான ஒரு சர்ப்ரைஸ் செட்டப்போட நம்ம இந்த கேக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த வீடியோவில் மெயினாக இந்த கேக் பாக்ஸ் வந்து நம்ம வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலாம், அதே மாதிரியாக இந்த ஃப்ளையிங் பட்டர்ஃப்ளை வந்து என்ன மாதிரியாக நம்ம செய்து இந்த பாக்ஸை செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஏன்னா நான் வந்து இந்த பட்டர்ஃப்ளை வாங்கும் போதே இந்த டைப் கேக் பாக்ஸ் வந்து கிடைக்குமான்னு சொல்லி நான் நிறைய சர்ச் பண்ணேன். பட் ஆன்லைன்லேயோ கேக் மிரர் ஷாப் எதுலேயுமே வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ நான் வந்து இந்த மாடல் கேக் பாக்ஸு நானே தான் ஓனாக செய்து இந்த கேக்குக்கு நான் செட் பண்ணியிருக்கிறேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா 1 kg ஸ்ட்ராபெரி கேக்கு நான் டாலாக செய்கிறதுக்காக 2 6 inch டின்லேயே பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஒவ்வொரு டின்னில் உள்ள கேக்கையுமே 3 layers வச்சு டோட்டலாக 6 layers நான் ஸ்லைஸ் பண்ணி அதை வந்து நான் ஸ்டாக் பண்ணி க்ரம் கோட்டிங் முடிச்சு எடுத்துட்டேன். ஸோ இது வந்து நான் 9 inch போர்டில் தான் இந்த கேக் நான் வச்சுருக்கேன். நான் ஏன் போர்ட் சைஸ் சொன்னேன் அப்படின்னா, இந்த போர்ட் சைஸை வச்சு தான் நம்ம வந்து அந்த பாக்ஸ் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த கேக்குக்கு பிளெயின் ஐசிங் இல்லாமல் லைட்டாக அந்த ஒரு வயலட் கலரோட ஒரு ஷேட் கொடுக்கறதுக்காக நான் வந்து செஃப் மாஸ்டரோட வயலட் கலரில் ஒரு 2 drops எடுத்திருக்கேன். அதாவது கொஞ்சமாக க்ரீமில் போதும். எடுத்துகிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த க்ரீமை கேக்கில் லைட்டாக அங்கங்கே டச் பண்ணி விட்டால் போதும். டச் பண்ணிவிட்டு நம்ம பேலட் நைஃபை வச்சுட்டு எல்லா இடத்துலையுமா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் இந்த ஸ்க்ராப்பரை ஒர்ட்டிகலாக பிடிச்சிட்டு நம்ம நார்மலாக ஐசிங் பண்ணோம்ல, அதே மாதிரியே ஒரு வாட்டி டைம் டேபிளில் ரொட்டேட் பண்ணி விட்டாலே போதும். நமக்கு நல்லா நீட்டாக நல்லா ஃபினிஷிங்காக கிடச்சிரும். ஸோ இந்த ஸ்க்ராப்பரோட எட்ஜு வச்சு இந்த கேக்கில் நம்ம அந்த வேவ் பேட்டர்ன் வந்து போட்டு விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் செய்கிற இதே ப்ரொசீஜரில் இதே மாதிரி நீங்கள் செய்தாலே போதும். நமக்கு ரொம்ப நீட்டாக ஈஸியாக இந்த மாதிரி ஒரு வேவ் பேட்டர்ன் செய்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ராப்பரில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குச்சுன்னா நம்ம பேலட் நைஃப் வச்சு கூட இந்த மாதிரி வேவ் பேட்டர்ன் போடலாம். நான் இது வேறு ஒரு கேக் மாடலில் நான் அந்த பேட்டர்ன் எப்படி செய்யணுங்கிறத காமிச்சிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அந்த வீடியோ பாருங்கள். கேக் போர்டில் உள்ள க்ரீமை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறமா அந்த கேக் பாக்ஸ் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கேக் பாக்ஸ் செய்கிறதுக்காக நான் சார்ட் பேப்பர் எடுத்துருக்கிறேன், ஒயிட் கலரில் எடுத்துருக்கிறேன். நமக்கு இது டோட்டலாக 3 சார்ட் பேப்பர்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து இது ஒரு ஸ்கொயர் பாக்ஸாக செய்யலாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். அதாவது கேக் போர்ட் சைஸு 9 inch. ஸோ 9 inch பாட்டம், தென் ஹைட்டும் 9 inch அந்த மாதிரி செய்யணுன்னு தான் பிளான் பண்ணியிருந்தது. ஸோ நம்ம சூஸ் பண்ணுற அந்த சார்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9x3 27x27 உள்ள ஒரு ஸ்கொயர் பீஸாக நமக்கு கட் பண்ணி எடுக்க முடியணும். அப்போ தான் நமக்கு ஈக்குவல் சைஸஸ்லையா அந்த பாக்ஸ் செய்ய முடியும். பட் நான் வாங்கின அந்த சார்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 27 inch ஒரு சைடு இருந்துச்சு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா 22 inches தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஸ்கொயர் பாக்ஸை செய்ய முடியலை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா பாட்டம் மட்டும் 9 inch செய்துட்டு அதோட ஹைட்டு வந்து 6.5 inches கொடுத்துருந்தேன். இல்லை நான் இந்த மாதிரியாக கட் பண்ணி எடுத்துட்டு அந்த எட்ஜ் போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நான் அந்த ஒரு மாடல் டயக்ராம் காமிச்சேன் இல்லையா, அந்த இன்டூ மார்க் போட்டிருந்தது. ஸோ அந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறமா இந்த எட்ஜு போர்ஷன்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணி விடணும். ஸோ அதுக்கு இந்த ஸ்கேல் நான் யூஸ் பண்ணி அந்த எட்ஜஸ் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு அந்த கேக்கு கவர் பண்ணி இருக்கிறது ஒரு பாக்ஸு, இன்னொன்று வந்து அந்த பட்டர்ஃப்ளை வச்சு அது ஓப்பன் ஆகி வர்றதுக்கு இன்னொரு பாக்ஸ். ரெண்டுமே சேம் மெஷர்மெண்ட்டில் தான் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ நம்ம செய்கிற இந்த கேக் பாக்ஸோட பாட்டம் கொஞ்சம் நமக்கு திக்னஸாக வேணும். அப்போ தானே கேக்கு நமக்கு கையில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம நார்மல் கேக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கேக் பாக்ஸ் தான் இந்த 1 kg கேக் பாக்ஸில் அந்த சென்டர் போர்ஷன் 9x9 சைஸில் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து நான் கட் பண்ணி அதோட பாட்டம்லேயே நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா கேக் உள்ளே வைக்கிற ஒரு பாக்ஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 3 sides வந்து க்ளோஸ்டாக இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இந்த கட் பண்ண அந்த 2 எட்ஜஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து இடையில ஒரு ஜாயின் மாதிரி வைக்கிறதுக்காக நான் ஒரு பேப்பர் கட் பண்ணி எடுத்து அந்த 2 எட்ஜஸையும் வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா 2 inch விட்த்தும் 6.5 inches ஹைட்டுக்கும் உள்ள இந்த ஒரு பேப்பர் எடுத்துருக்கிறேன். தென் அதோட எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராஸ் லைன் போட்டுட்டு அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
இந்த 2 கார்னரையுமே ஜாயின் பண்ணுறதுக்காக நான் அந்த ஒரு பேப்பர் பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். இனி இதை எப்படி பேஸ்ட் பண்ணலாங்கிறத காமிக்கிறேன். ஸோ அந்த பேப்பரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த வெர்டிகலாக இருக்கக்கூடிய 2 பேப்பரோட பேக் சைட்லேயுமே பேஸ்ட் ஆகிறது மாதிரியாக கவர் பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரியே அதோட ஆப்போசிட் சைட்லேயும் அந்த 2 எட்ஜஸையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கேக்கு கவர் பண்ணுற பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து பட்டர்ஃப்ளை கவர் பண்ணுற அந்த பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த சைட் கவர்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா அது ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து கீழே விழணும் இல்லையா, வெயிட் கம்மியாக இருக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் அது ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்குள்ளாடி இந்த பட்டர்ஃப்ளை ஃபுல்லாகவே ஃப்ளை ஆகி முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஆல்ரெடி இந்த கட் பண்ண பீசஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சார்ட் பேப்பர்ஸ் வந்து இடையில ஒரு லேயர் வச்சுட்டு அதுக்கு மேலே அகெயின் 9 x 6.5 inches ஹைட் இது சேம் ஹைட்டுக்குள்ளே இன்னொரு சார்ட் பேப்பர் வச்சு அதை கவர் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ நம்ம வந்து 3 பேப்பர் லேயர் கோட்டிங் கொடுக்கும்போது கொஞ்சம் வெயிட் அதிகமாக கிடைக்கும். ஸோ இனி வந்து அந்த 2 பீசஸையுமே இனி நம்ம அந்த செப்பரேட்டாக செய்து அந்த 2 பாக்ஸையுமே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் தான் சொல்லணும். ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. அது என்னங்கிறது நான் அப்புறமா வரும்போது சொல்கிறேன். ஏன்னா இது நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய ஒரு ஓன் ஐடியாவில் இந்த பாக்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அது வந்து என்ன ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறது நான் அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ அது என்ன மிஸ்டேக்குங்கிறது நான் உங்ககிட்டயே சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இனி இதை டாப்பை வந்து க்ளோஸ் பண்ணுற அந்த ஒரு கேப்பு வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த பாக்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கான இந்த ஒரு கேப் நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் ஏரியா 9 x 9 x 9 அந்த ஈக்குவல் அந்த ஸ்கொயர் பீஸாக 9 எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த சைடு விட்டு மட்டும் நம்ம வந்து 2 inches 4 சைட்ஸ்லேயுமா கொடுக்கணும். அப்புறமா நான் இந்த இப்போ பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதே மாதிரியாக ஒரு ஸ்கேல் வச்சுட்டு அந்த எட்ஜஸ் எல்லாத்தையுமே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் 9 inch அப்படிங்கிறது சொல்கிறது நான் அந்த கேக்கோட போர்ட் சைஸ் நான் 9 inch எடுத்துருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இப்போ 10 inch போர்டு எடுக்கிறீங்க ஒரு 12 inch போர்டு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த போர்டை பொறுத்து தான் நீங்கள் வந்து இந்த பாக்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இனி இந்த கார்னர் சைடெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரியாக நான் இப்போ கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஒவ்வொன்றுக்கையும் ஆப்போசிட் சைட்லேயே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து அந்த எட்ஜஸை கவர் பண்ணி நம்ம க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் அந்த ரெட் கலரில் A4 ஷீட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து 1 inch விட்த்துக்கு அந்த ஃபுல் லென்த்துக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி ஆக்சுவலி இது ஒரு ரிப்பன் டைப்பில் நமக்கு செய்கிறதுக்காக நான் வந்து இந்த பேப்பர்லேயே தான் அந்த ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே அந்த ரிப்பன் டைப் பண்ணி இருக்கிறது மாதிரியாக டெக்கரேட் பண்ணுறதுக்கு அந்த 1 piece ரெட் பேப்பரை 2 equal பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த கட் பண்ண ஒவ்வொரு பீஸையுமே அதோட 2 எட்ஜஸையும் வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி டோட்டல் வந்து 8 பீசஸ் செய்திருக்கேன். ஸோ இந்த 8 பீசஸையும் அந்த பாக்ஸோட டாப்பில் அந்த சுற்றி கவர் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இனி வந்து இப்போ நம்ம செய்த அதை விடவும் கொஞ்சம் சைஸு கம்மியாக, அதாவது அந்த 1 லென்த்துக்குள்ளே ஒரு பீஸை 3ஆக ஃபோல்ட் பண்ணி அந்த 3 பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு பண்ண அதே மாதிரியே அந்த கட் பண்ண ஒவ்வொரு பீசஸையும் 2 எட்ஜே ஜாயின் பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதோட சென்டர்லையா அந்த ஸ்மால் பீசஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி வச்சு அது ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் மாதிரியாக அந்த ரிப்பன் டெக்கரேஷன் வந்து சூப்பராக செய்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த பாக்ஸோட கேப் ரெடி ஆயாச்சு. இனி நம்ம கேக் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹாப்பி பர்த்டே டாப்பர் சென்டர்லேயே வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரியே வயலட் கலரில் உள்ள சுகர் பால்ஸ் வந்து அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா கேக்கில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் எடிபிள் பட்டர்ஃப்ளைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து டேரெக்டாக கேக்கில் வைக்கக்கூடாது, அப்படின்னா சீக்கிரமாக ஸ்வெட் ஆகி அந்த பட்டர்ஃப்ளை வந்து அப்படியே கேக்கில் வந்து ஒட்டி பிடிச்சிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா கொஞ்சம் ஃபாண்டன்ட் ஒரு சின்ன ஒரு பால் ஷேப்பில் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த எடிபிள் பட்டர்ஃப்ளையை வச்சுட்டு தென் அதை வந்து கேக்கில் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அது சேஃபாக இருக்கும், மெல்ட் ஆகாது. அதே மாதிரி அந்த ஃப்ளை ஆகிற அதே பொசிஷன்லேயே வந்து நமக்கு வந்து மெயின்டைன் பண்ண முடியும்.
இதுதான் ஃப்ளை ஆகக்கூடிய நான் எடிபிள் பட்டர்ஃப்ளைஸ். இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ஃப்ளையிங் பட்டர்ஃப்ளைஸ் எப்படி யூஸ் பண்ணணுங்கிற அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட அந்த பாடி பார்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரப்பர் பேண்டில் தான் கனெக்டடாக இருக்கும். ஸோ அந்த பாட்டம் போர்ஷனை நம்ம கை வச்சு டைட்டாக பிடிச்சிட்டு அந்த டாப் போர்ஷனை ரொட்டேட் பண்ணோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 25 டைம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ண தான் அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம 25 டைம்ஸ் கொடுக்கும்போது அது கொஞ்சம் ஃப்ளை ஆகிட்டு அப்படியே கீழே விழுந்துருது. அது மேலே ஹைட்டுக்கு பறக்க மாட்டேங்குது, அந்த ஃப்ளாட்டாக தான் ஃப்ளை ஆகுது. ஆனால் ஒரு 35 டைம்ஸாவது நம்ம வந்து அதை சுற்றி விட்டால் மட்டும்தான் அது கொஞ்சம் ஹைட்டுக்காவது ஃப்ளை ஆகும். பட் என்ன ஆகும்னா நம்ம அதிகமாக நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது அதில் ப்ரெஷர் ஜாஸ்தியாகி அந்த ரப்பர் பேண்ட் வந்து பிரேக் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாக அந்த எலாஸ்டிக்கை வந்து நம்ம ஒரு கீ மாதிரி லாக் பண்ணதுக்கு அப்புறமா அது அப்படியே மூவ் ஆகாமல் எதுலையாவது க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தென் அதை ஓப்பன் பண்ணுற டைமில் வந்து அது ஃப்ளை ஆகும். இதுதான் அதோட மெக்கானிசம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த குழந்தைகளோட டாய்ஸுக்கு நம்ம கீ கொடுத்து அது மூவ் ஆக வைப்போம் இல்லையா, அந்த சேம் கான்செப்ட் தான் இதுலேயும் இருக்குது. ஸோ இது வந்து நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஏன்னா நம்ம 2 பாக்ஸ் செய்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கேக்கு கவர் பண்ணுற ஒரு பாக்ஸு, தென் இன்னொன்று வந்து அந்த பட்டர்ஃப்ளை இருக்கிற பாக்ஸு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா அந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே அந்த லாக்கு கொடுத்து உள்ளே வச்சு நான் செட் பண்ணேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னா 2 போர்டும் வந்து திக்னஸ் கம்மியாக இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கு உள்ளே வச்சு வந்து பட்டர்ஃப்ளை வந்து ஃப்ளை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஃபுல் அது ஃப்ளை ஆகி முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது நம்ம ஓப்பன் பண்ணும்போது பட்டர்ஃப்ளை வந்து ஃப்ளை ஆகாது. ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணேன்னா அகெயின் அந்த கேக்கை கவர் ஆகிற அந்த பாக்ஸுக்கு வந்து திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்தது 2க்கும் வந்து திக்னஸ் கம்மியாக இருந்ததுனால உள்ளாடியே அந்த பட்டர்ஃப்ளை வந்து ஃப்ளை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதில் வந்து அந்த எலாஸ்டிக்கை வந்து நம்ம ரொம்ப டைட் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த கீ கொடுத்துருக்கிறது வந்து அதோட ப்ரெஷர்னால ஆக்சுவலி அந்த 2 சைடும் உள்ள அந்த போர்டு வந்து அதை டைட் பண்ணி பிடிச்சிருக்கணும். பட் வந்து திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நான் ஃபர்ஸ்ட்டு பண்ண அந்த செட்டப் வந்து எனக்கு கரெக்டாக செட் ஆகலை. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன செய்தேன் அப்படின்னா அந்த கேக்கை கவர் பண்ணுற அந்த ஒரு 3 சைடு இருக்குது பார்த்தீங்களா, 3 ப்ளஸ் இந்த ஆப்போசிட் சைடு அந்த ஓப்பன் ஆகிற போர்ஷன் மாதிரி இருக்கிறது, இந்த 4 சைட்ஸ்லேயுமே வந்து அகெயின் நான் திக்னஸ் அதிகமாக கொடுத்தேன். அது எப்படின்னா நம்ம வந்து கேக் பேக் பண்ணுவோம் இல்லையா, கேக் பாக்ஸு. ஸோ அந்த கேக் பாக்ஸ் வந்து நமக்கு சார்ட் பேப்பரை விடவும் திக்னஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதை மறுபடியும் நான் கட் பண்ணி அந்த 9 inch இன்டு 6.5 inch ஹைட்டு, ஸோ அந்த டைமென்ஷனுக்கு கட் பண்ணி நான் மறுபடியும் அதுக்கு மேலே வந்து பேஸ்ட் பண்ணி திக்னஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ அப்படியே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு கரெக்ஷன் செய்ததுக்கப்புறமா நான் மறுபடியும் இந்த பட்டர்ஃப்ளைஸுக்கு எல்லாமே கீ கொடுத்து ஒவ்வொரு சைடும் 2 பட்டர்ஃப்ளை வச்சு அந்த ஒவ்வொரு சைடும் ஃபர்ஸ்ட்டு நான் லாக் பண்ணி எடுத்தேன். ஸோ அந்த 2 பட்டர்ஃப்ளைஸும் வச்சுட்டு நான் வந்து அந்த யூ கிளிப் இருக்கும்ல, பேப்பர் கிளிப்பு, ஸோ அந்த கிளிப் வச்சு அந்த டாப்பில் ஜஸ்ட்டு அதை ஹோல்ட் பண்ணுறதுக்காக செய்தேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அதை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா. ஸோ ஒவ்வொரு சைடும் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி ஃபுல் எல்லா சைடுமே வந்து இந்த பட்டர்ஃப்ளைஸ் வச்சு செட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த கேப் வச்சு க்ளோஸ் பண்ணேன். ஸோ அந்த பேப்பர் கிளிப்பு ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேக்கில் அந்த யூ கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேக்கில் உள்ள அந்த 2 கார்னர் போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த எட்ஜ் போர்ஷன், அதில் 2லேயுமே வந்து செல்லோ டேப் போட்டு விட்டுக்கிட்டேன். ஏன்னா வந்து நம்ம அந்த யூ கிளிப்பு எடுக்கிற அந்த டைமில் வந்து அது மறுபடியும் ரிலீஸ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த ஒரு சேஃப்டிக்காக செல்லோ டேப் வச்சு அதாவது பேக்கில் மட்டும், நம்ம ஃப்ரெண்டில் வந்து கவர் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம பாக்ஸ் அந்த கேப் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃப்ரெண்டு நமக்கு ஓப்பன் ஆகி கிடைக்கணும். அதனால ஃப்ரெண்டில் எதுவும் செல்லோ டேப் எதுவும் போட்டு கவர் பண்ணக்கூடாது, பேக்கில் மட்டும் அந்த மாதிரி செய்தால் போதும். ஸோ சைடில் வந்து டேப்பு போட்டு நம்ம லாக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த யூ கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஆக்சுவலி நம்ம அது டைட்டாக பிடிச்சிருக்கிறது ரிலீஸ் ஆகக்கூடாது. அப்படின்னா பட்டர்ஃப்ளை உள்ளே இருந்தே அது ஃப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் என்ன ஆகும்னா அதோட அந்த சிறகு வந்து அதுலேயே மடங்கி இருந்துடும். அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணுற டைமில் வந்து ப்ராப்பராக அது ஃப்ளை ஆகாது. ஸோ அதனால இந்த கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஸோ அந்த கேப் வச்சு ஃபுல்லாகவே நம்ம லாக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டேப் போட்டு விட்டோம்ல, அதை வந்து நம்ம மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து கேப் ஓப்பன் பண்ணும்போது அந்த 4 சைட்ஸ்லேயுமே அந்த போர்டு எல்லாமே நமக்கு ஓப்பன் ஆகி அந்த பட்டர்ஃப்ளை ஃப்ளை ஆகும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள் அழகாக அந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் ஃப்ளை ஆகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் ஏரியா கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கிறதுனால ஆக்சுவலி இந்த பட்டர்ஃப்ளை கொஞ்சம் ஃப்ரீயாக ஃப்ளை ஆக முடியலை. ஸோ நீங்கள் கொஞ்சம் இந்த ஓப்பன் ஸ்பேஸ்லலாம் வச்சு இதை வந்து இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட இந்த பட்டர்ஃப்ளை ஹைட்டில் ஃப்ளை ஆகும். அது மட்டும் இல்லை, நான் வந்து ரூமில் ஃபேன் வேறு போட்டிருந்தேன்னா ஸோ அதனாலேயும் மேபி கொஞ்சம் அந்த ஹைட்டு கம்மியாக வந்து ஃப்ளை ஆகிருந்திருக்கும். ஸோ நம்ம இது வந்து கஸ்டமருக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி சைடில் அந்த டேப்பு போட்டு கொடுக்கக்கூடாது. நான் டேப்பு சொன்னது நமக்கு அந்த கேப்பு கவர் பண்ணுறதுக்கு அந்த பட்டர்ஃப்ளைஸ் எதுவும் ஃப்ளை ஆகாமல் ஒரு சப்போர்ட்டுக்காக தான் டேப்பு போட்டது. பட் கஸ்டமருக்கு கொடுக்கும்போது எல்லா சைட்ஸுமே ஓப்பனாக தான் இருக்கணும். அதில் வந்து இந்த மாதிரியாக ஒரு ரிப்பன் ஏதாவது வச்சு டைப் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது நம்ம சொல்லி கொடுக்கணும். அதாவது ஃப்ரெண்டில் நம்ம கட்டியிருக்கிற அந்த ரிப்பனை அவங்க ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த கேப்பு ஓப்பன் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ இதோட ப்ரைஸ் எப்படி கேல்குலேட் பண்ணோன்னா, இப்போ நார்மல் நம்ம இப்போ 1 kg ப்ரைஸ் என்ன அந்த ரேட்டு ப்ளஸ் இப்போ டாப்பர் வச்சுருந்தா அதோட அடிஷ்னல் சார்ஜு. தென் இந்த பட்டர்ஃப்ளைஸ் வந்து நம்ம எத்தனை பட்டர்ஃப்ளைஸ் இதில் வைக்கிறோமோ இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட ப்ரைஸ் தெரியும் இல்லையா. ஸோ அதை வந்து இதுக்கு கூட எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி இந்த பாக்ஸ் இது வந்து நம்மளாக ஓனாக செய்கிறது. ஸோ இந்த மெட்டீரியல் காஸ்ட்டு ப்ளஸ் நம்ம அதை செய்கிறதுக்கான ஒரு சார்ஜிங் ப்ரைஸ் மாதிரி ஒரு 50 or 100 இதையும் சேர்த்து நம்ம கஸ்டமர்கிட்ட சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸை தந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் லேட் ஆனாலும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.